எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 5 minutes லிவிங் இன் ப்ரெசன்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 minutes லிவிங் இன் த ப்ரெசன்ட் அப்படின்னா 5 நிமிஷம் நம்ம இப்போ நிகழ்காலத்தில் வாழ போகிறோம். ஸோ இது இந்த டாபிக் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், என்ன இது நிகழ்காலத்தில் இப்போ நம்ம வாழ்ந்தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தா நம்ம உடல் அளவு தான் நம்ம நிகழ்காலத்தில் இருக்குமே தவிர மனசளவில் நம்ம வந்து ஒன்று கடந்த காலத்தில் இருப்போம், இல்லைனா எதிர்காலத்தில் இருப்போம். ஸோ ரெண்டே வகையான மனிதர்கள் தான் இங்கே. கடந்த கால மனிதர்கள், எதிர்கால மனிதர்கள். நிகழ்காலத்தில் யாருமே வந்து வாழ்கிறதில்ல. ஏன்னா நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதையே நம்ம நினச்சி கடந்த காலத்தில் நடந்த நினச்சி வந்துட்டுருப்போம், இல்லைனா எதிர்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்னு நினச்சி நம்ம இது பண்ணிகிட்ருப்போம். ஆனால் ஒரு சூட்சமாக என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிகழ்காலத்தை கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்காலத்தில் மாற்றி அமைக்கலாம். ஆனால் நிகழ்காலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் மாறும். ஆனால் கடந்த காலம் நம்மளால் மாற்ற முடியாது, ஆனால் கண்டிப்பாக எதிர்காலத்தை மாற்ற முடியும். இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அலாரம் வச்சுட்டு ஒரு நோட் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துகிட்டு 5 நிமிஷம் நீங்கள் இப்போ நிகழ்காலத்தில் வாழ போகிறீங்க. ஸோ இப்போ நிகழ்காலத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பேப்பரில் எடுத்து எழுதிக்கோங்க. எனக்கு வந்து இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, இல்லை எனக்கு இவ்வளோ கடன்லாம் இருக்குது, அதை எழுதுங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதை 5 minutesல டெய்லி ஒரு 1 week டைம் வச்சு டெய்லியும் 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த என்ன ப்ராப்ளமோ என்ன சுச்சுவேஷன் இப்போ கரண்ட்டாக இருக்கேன். ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் எனக்கு வேலை இல்லை எனக்கு பிஸ்னஸ் ஒழுங்காக போகலை, இல்லை எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ஒழுங்காக இல்லை. ஸோ என்ன ப்ராப்ளம் அதை 5 நிமிஷம் எழுதுங்க. ஃபஸ்ட்டு எழுதி முடிங்க. அது எழுதி முடிச்சதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் வீக் இப்போ செகண்ட் வீக்கில் என்ன பண்ணுங்கன்னா அது பக்கத்தில் ஒரு சொல்யூஷன் போட்டு பாருங்க. ஸோ என்ன மாதிரி சொல்யூஷன்லாம் பண்ணலாம். இப்போ உதாரணம் சொன்னேன், இப்போ பிஸ்னஸ் ஒழுங்காக நடக்கலையா, வேற என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், சரி நமக்கு இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு வேற என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வேலைக்கு போகலாமா, இல்லை என்ன மாதிரி வேலையெல்லாம் இப்போ கிடைக்கும், நமக்கு இவ்வளோ வருஷம் கேப் இருக்குது, என்ன மாதிரி வேலையெல்லாம் கிடைக்கும் அப்படி நம்ம தேடலாம். அது மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்குமே நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் நிகழ்காலத்தில் கொஞ்சம் 5 minutes நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த உங்கள் லைஃப் மாறுன்றதான் உண்மை. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா நம்ம வந்து நிகழ்காலத்தில் நம்ம வாழ்கிறதே கிடையாது. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷம் அலாரம் வச்சு 5 minutes தான், ரொம்பலாம் வேணாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் தாட்ஸ் எங்கே கூட்டு நீங்கள் அங்கே போயிடுவீங்க தானா. யாருமே நம்ம ஃபுல்லாகவே நிகழ்காலத்தில் வாழணும்னா அதுக்கு நிறைய பயிற்சிகள்லாம் இருக்குது, நான் போக சொல்கிறேன். அது பண்ணாலும் நம்ம நிகழ்காலத்திலே வாழலாம். ஆனால் அப்படி வாழ்ந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எதிர்காலம் மாறிடும். அது டெஃபினட்டாக ஷுர், டேம் ஷுர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அந்த பயிற்சி பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.